சினிமால ஒவ்வொரு டைரக்டருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே அழகா ஸ்டைலிஷான லவ் ஸ்டோரிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் தான். ஏன்னா லவ் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது மணிரத்னம். அடுத்ததான் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன். ஏன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ண எல்லா படங்கள்லயுமே ச்சே என்னமா லவ் பண்றாருப்பா அப்படின்னு சொல்லி அவரோட டைலாக்ஸ்லயே மயங்கி ஏறணும். ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். அந்த அளவுக்கு லவ்னா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் லவ் ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் மின்சார கனவு அப்படின்ற படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா மாதவன் ரீமாஸ் என்ன வச்சு மின்னலே அப்படின்ற படத்து மூலமா தான் டைரக்டரா அறிமுகமானாரு. சோ மின்னலே படத்திலேயே அவரோட லவ் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, வாரணமாயிரம், விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எல்லாமே சூப்பர் ஹிட் மூவிஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா படங்கள்லயுமே லவ் அப்படின்ற ஒரு விஷயம் குறையாம காமிச்சிருப்பாரு. ஏன்னா 90sல இருந்து இப்ப இருக்க 2K வரைக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே லவ் ஃபிலிம் அப்படின்னா விடிவி அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா இந்த விடிவி படம்லாம் ரீரிலீஸ் ஆகி 1000 டேஸ்க்கு மேல ஓடி திரும்பியுமே ஒரு பெரிய சாதனை படைச்சு. அந்த அளவுக்கு நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் லவ் ஃபிலிம்ஸ்ல எல்லாமே நம்மளால மறக்க முடியாத, நம்ம ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய எல்லாமே காதல் படங்கள் தான். அடுத்ததான் நம்ம விக்ரம் வச்சு துருவ நட்சத்திரம் படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இந்த நேரத்துல எதுக்காக இப்ப நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு அவரோட பர்த்டே. சோ நம்ம லவர் பாய் கௌதம் வாசுதேவ் மேனன் பர்த்டே அப்படின்றனால அவரோட படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான படம் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே அவருக்கு ஒரு செம்மையான ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க.